ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பைத்தானில் இருக்குது. இந்த லாம்டா எதுக்காக, இதில் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான். அனானிமஸ் ஃபங்க்ஷனாக நம்ம என்ன சொல்கிறது, அன்ரீசனபிள் ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் இது எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை தான் ஒரு தடவை எடுக்கும். நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல்லாம் எடுத்துக்கிறோம். a=b+c அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது என்ன எக்ஸ்ப்ரெஷன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். வாட் இஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். இப்போ நான் சொன்ன a=b+cயில் a,b,cலாம் என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ். அதைத்தான் நம்ம இங்கே ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த +எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் எவால்வேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன். ரொம்ப இதில் பெருசாக இது கிடையாது. பட் என்னென்னா அட் அ டைம் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நீங்கள் மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து அதுக்கு எவால்வேட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். இது எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லாம்டாங்கிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஓகே, ரைட். பாருங்கள், இது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் ஏன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறீங்க, அது அரித்மெட்டிக்குன்னு கிடையாது, லாஜிக்கல், ரிலேஷனல் என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளில் வாங்கணும். ஸோ அதுக்காக வேரியபிள் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ லாம்டா, ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக லாம்டா அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸ்பிரஷனை இங்கே எழுதிருங்க. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், a போடக்கூடாது, இங்கே கோலன் வைக்கணும். a:(a+10) இது மாதிரி நம்ம எங்கே பார்த்துருப்போம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்லாம் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, டெர்னரி ஆப்ரேட்டர், அந்த மாதிரி இங்கே எழுதணும். ஸோ a:(a+10). அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த a+10 எவாலுவேட் பண்ணி எங்கே கொடுத்துடணும், ஏயில் கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏக்கு எங்கேருந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, இப்போ ஏன்னு கொடுத்தாச்சு. இந்த ஏக்கு ஆர்குமெண்ட்ஸ் எங்கேருந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியபிளை வச்சு தான் நீங்கள் வேரியபிளுக்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ x(5) பாருங்கள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன கொடுத்துருக்கேன், x(5) அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த ஏவுக்கு வந்து நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 5ன்ற வேல்யூ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ 5 + 10 15 உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனில் அட் அ டைம் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் எவாலுவேட் பண்ண முடியும். பட் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி அந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னா எந்த வேரியபிள் ஈக்குவல் டு நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ அந்த வேரியபிளுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இதே 2 ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, 3 ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆப்பரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன எழுதியிருக்கோம், x லாம்டா a,b என்ன சொல்லியிருக்கோம், a*b கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ a*bயில் வர ரிசல்ட் எங்கேயும் போகணும், ஏலையும் போகணும், பிலையும் போகணும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள், பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் 5,6. இப்போ நான் இங்கே என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். என்னது, ஏக்கு வந்து 5னும் பிக்கு வந்து 6னும் நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளை ஆர்குமெண்ட் வித் ஆர்குமெண்ட் வந்து பி. ஸோ இதில் வந்து பி தான் வந்து உங்களுக்கு என்னென்னா ரிசல்ட். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு 30 அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை நம்ம கால் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், லாம்டாவோட வேரியபிளில் கமா போட்டு நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அங்கே டிஸ்பிளே அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூவை இங்கேருந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே லாம்டா a,b. ஸோ 2
எக்ஸ்பிரஷனில் 2 ஆப்பரண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்பரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 2 ஆர்கியூமெண்ட் இருக்கிறனால நான் இங்கே 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போயுமே லாம்டா ஃபங்க்ஷனில் நீங்கள் எந்த வேரியபிளுக்கு லாம்டா கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ A,Bக்கு வந்து 5,6ன்னு போகும். ரிசல்ட் வந்து எங்கே ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏபிலேயே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இதில் ரிசல்ட் வேரியபிளை ரொம்ப பாயிண்ட் பண்ணாது. இந்த இடத்துல இது ரிட்டர்ன் பண்ணிடும். சரிங்களா, எதை ரிட்டர்ன் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கறனால அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்கள் 3 ஆர்கியூமெண்ட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே எத்தனை ஆர்கியூமெண்ட்டு, 3 ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறேன், A+B+C அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஸோ அப்போ ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சி வேல்யூ இது சீக்வன்ஷியலாக தான் எடுத்துக்கணும், ரேண்டமாக எடுக்காது. சரிங்களா, அது ஒரு டவுட் கேட்பாங்க. ஆர்கியூமெண்ட்ஸை வந்து சீக்வன்ஷியலாக எடுக்குமா, ரேண்டமாக எடுக்குமா? இப்போ நீங்கள் லிஸ்ட்டு டப்பல்லாம் எடுத்திங்கன்னா சீக்வன்ஷியல், பட் செட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப அது என்ன செஞ்சிடும், ரேண்டமாக எடுத்துக்கிறது இல்லை டப்பல்ஸ்லாம். ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் இது ரேண்டமாக எடுக்குமா, சீக்வன்ஷியலாக எடுக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா, இது வந்து எல்லாமே என்னது சீக்வன்ஷியலாக தான் நமக்கு எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஏ தான் ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு போய் அசைன் ஆகும். செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து செகண்ட் வேரியபிளுக்கு போய் அசைன் ஆகும். தேர்ட் ஆர்கியூமெண்ட் தேர்ட் வேக். அப்போ A+B+C ரிசல்ட் வந்து எங்கே போயிடும், எக்ஸுக்கு போயிடுது. ஸோ நம்ம எக்ஸுக்குள்ளே கால் பண்ணியிருக்கனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கனால அப்படியே என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆகிடும். பாருங்கள், ஸோ 11 + 2 வந்து 13 அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம எதில் பண்ணுறோன்னா, இந்த சில லாங்குவேஜ்லாம் EVAL அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், எவாலுவேட். அந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது, இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா S-A, S-B, S - இப்படிலாம் இருக்கும் செமி பெரிமீட்டர் வச்சு கால் பண்ணுறப்ப. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, EVAL அப்படின்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன கொடுத்துருவாங்க, உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. அப்போ வேல்யூஸ் நீங்கள் வேரியபிள்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அந்த EVALக்கு பதில் தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா, லாம்டா ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இது லாம்டா ஃபங்க்ஷனை ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், டெஃப் யூஸ் பண்ணி எழுதுவோம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மை ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதி அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன். சரிங்களா, ஸோ ரிட்டர்னில் என்ன எழுதியிருக்கோம், லாம்டா ஆஃப் ஏ ஸ்டார் என். அப்போ லாம்டா ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஏயையும் இந்த உங்கள் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஆர்குமெண்ட் என்னையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணு, ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துட்டு. அப்போ 2 விஷயம் நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப என்னோட ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். அடுத்து லாம்டாக்கு ஏவோட வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணணும். 2 விதமாக கால் பண்ணணும். சரிங்களா, ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மை டபுளர் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், மை ஃபங்க்ஷன் ஆஃப் 2. அப்போ இது வந்து என்னோட வேல்யூ, இட் இஸ் நாட் ஏ வேல்யூ. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னென்னு வருது, 2ன்னு உங்களுக்கு வருது. சரியா, அடுத்து பிரிண்ட் மை டபுளர் ஆஃப், இப்போ லாம்டாவுக்கு நம்ம வேல்யூவில் லாம்டாவில் இருக்கக்கூடிய ஆப்பரண்ட்டுக்கு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மை டபுளர் ஆஃப் 11ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் என்ன செய்யும், ஏயோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். அப்போ 11 2s are 22ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் லாம்டா வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க வித் பேராமீட்டர்னா 2 தடவை நீங்கள் என்ன பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று ஃபங்க்ஷன் காலிங் அப்போ ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுவீங்க. அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டட் வேரியபிளை வச்சு நம்ம லாம்டாவோட ஆப்பரண்ட்டுக்கு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, ரைட். இப்போ ஒருவேளை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, ஏன்னா ரிசல்ட் வேரியபிள் யூஸ் பண்ணலை அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இங்கே அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், மை ஃபங்க்ஷனில் என்ன வச்சு கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், 11ன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன், 3ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 11 3s are 33 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி வரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டு, இது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்டு, அது வந்து என்ன போகுது, 3ன்னு உங்களுக்கு போகுது. சரிங்களா, ஃபங்க்ஷனோடைய ஆர்குமெண்ட். இந்த ஏங்கிறது லாம்டாவோட
ஆர்குமெண்ட். சரிங்களா? ஸோ எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் இல்லையா, அது வந்து லாம்டாவோட ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்க்கு முதல்ல கால் பண்ணி அதை எந்த வேரியபிளில் நீங்கள் ரிசல்ட் எடுக்கிறீங்களோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி லாம்டாவோட ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? நிறையா பேர் இதில் தப்பு விடுவாங்க, எப்படி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுன்னு குழம்பிடுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போய் லாம்டாவோட வேல்யூவை கொடுத்துட்டு தப்பாக ரிசல்ட் வருதுன்னு பார்க்கக்கூடாது. ஃபங்க்ஷனுக்கு எப்போயுமே ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் தான் மேட்ச் ஆகும். சரிங்களா? அங்கே போய் லாம்டாவோட ஆர்குமெண்ட் மேட்ச் ஆகாது. நீங்கள் அந்த ரிசல்ட் வேரியபிளை தான் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆனால் மோர் தென் ஒன்ஸ் தடவை கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ இதே ஃபங்க்ஷனை 2 தடவை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ 2 தடவை நீங்கள் என்ன செய்யணும், ரிசல்டன்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ இந்த மை ஃபங்க்ஷன் ஆஃப் n இது ஒரு தடவை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம். முதல்ல என்ன செய்கிறாங்க, மை டபுளர்ன்ற வேரியபிளில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி 2ன்னு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 2ன்னு எடுத்துக்குது. ஸோ அப்போ இந்த 2ன்னு எடுத்துக்கிட்டால் அப்போ அதுக்கு ஏவோட வேல்யூ நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம், மை டபுளர் ஆஃப் 11ன்னு கால் பண்ணியிருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ 11, என்னோட வேல்யூ 2 எடுத்துக்கும். அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மை ஃபங்க்ஷன் ஆஃப் 3யை கால் பண்ணி அதோட ரிசல்ட் வேரியபிளாக எதை வச்சுருக்கோம், மை ட்ரிப்ளரை வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மை ட்ரிப்ளருக்கு ஏவோட வேல்யூ லாம்டாவோட ஏ வேல்யூ எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் மை ட்ரிப்ளர் ஆஃப் 11 அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ இங்கே 11 × 2 ஆக்சஸ் ஆகும், இங்கே 11 × 3 ஆக்சஸ் ஆகும். அப்போ ஒரே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு நீங்கள் மோர் தேன் ஒன்ஸ் ஃபங்க்ஷன் காலிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மோர் தேன் ஒன்ஸ் நீங்கள் என்னவும் பண்ணிக்கலாம், லாம்டா காலிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இவ்வளோ தான் லாம்டாவோடது. ஏன்னா லாம்டாவில் வந்து இப்போ மோர் தென் 1 எக்ஸ்பிரஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஒரு எக்ஸ்பிரஷனை தான் சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வேணா, எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ்னாலும் எத்தனை டைம் ஆஃப் காலிங்லையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கால் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன கான்செப்ட் பைத்தானில் லாம்டா கான்செப்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ரொம்ப பேர் இதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதுவும் ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸில் நமக்கு இருக்குது லாம்டா ஃபங்க்ஷன்ஸும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.